வங்கக்கடலில் புயல் உருவாகும் பட்சத்தில் அது ஆந்திராவை நோக்கி செல்ல வாய்ப்பு அதிகம் இருப்பதாக வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், புயல் ஆந்திராவை நோக்கி செல்வதால் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இல்லை என்றும் மிதமான மழையே பெய்யும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். புயல் எங்கு கரையை கடக்கும் என்பது குறித்து ஞாயிற்றுக்கிழமையே தெரியவரும் என்றும் பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார். சனிக்கிழமையன்று தமிழ்நாட்டில் 3 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பில் செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 27ஆம் தேதியன்று சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வேலூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மழை வெள்ள பாதிப்புகள் குறித்து அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தலைமைச் செயலாளர் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். அப்போது மழை பாதிப்புகள் குறித்து கேட்டுக் கொண்ட முதலமைச்சர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை விரைவாக மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு அறிவுரை வழங்கினார். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்யும் மழையால் கர்நாடக அணைகளிலிருந்து நீர்த்திறப்பு அதிகரித்துள்ளது. இதனால் தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றுக்கான நீர்வரத்து வினாடிக்கு 65,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. பாதுகாப்பு கருதி ஒகேனக்கல் அருவியில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்கவும், காவிரி ஆற்றில் பரிசல் இயக்கவும் தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படும் நீரின் அளவு வினாடிக்கு 65,000 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணை ஏற்கனவே முழு கொள்ளளவை எட்டிய நிலையில் கர்நாடக அணைகளிலிருந்து திறக்கப்படும் உபரி நீரின் அளவு அதிகரிக்கப்பட்டுள்ளது. மின் நிலையங்கள் வழியாக வினாடிக்கு 22,300 கன அடி நீரும், 16 கண் மதகு வழியாக வினாடிக்கு 42,700 கன அடி நீரும் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதனால் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு நீர்வளத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் காவிரி கரையோர பகுதியில் வசிக்கும் பொதுமக்களை மேடான பகுதிகளுக்கு செல்லும்படி வருவாய்த்துறையினர் ஒலிபெருக்கி மூலம் எச்சரிக்கை விடுத்தனர். மணிமேகலை தெரு, இந்திரா நகர், அண்ணா நகர் மற்றும் கலைமகள் வீதி, பொன்னியம்மாள் சந்து உள்ளிட்ட பகுதிகளில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. தண்ணீர் வரத்து அதிகமாக இருப்பதால் காவிரி கரையோர குடிமக்கள் அனைவரும் மேடான பகுதிகளுக்கு சென்று தங்கிக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. யாரும் ஆற்றில் குளிக்கவோ, துணி துவைக்கவோ, மீன் பிடிக்கவோ செல்லக்கூடாது என அறிவுறுத்தப்படுகிறது. நாகை மாவட்டத்தில் மழையால் பாதித்த நெல் வயல்களில் இறங்கி அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் ஆய்வு மேற்கொண்டார். கருவேலங்கடை, சின்னதும்பூர், திருவாய்மூர் உள்ளிட்ட பகுதிகளில் மழையால் சேதமடைந்த பயிர்களை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் பார்வையிட்டார். மேலும் விவசாயிகளிடமும் வேளாண் துறை அதிகாரிகளிடமும் பயிர் பாதிப்பின் தன்மை குறித்து கேட்டறிந்தார். டெல்டா விவசாயிகளின் கண்ணீருக்கு திமுக அரசுதான் பொறுப்பேற்க வேண்டுமென தெரிவித்துள்ள பாமக தலைவர் அன்புமணி, காவிரி பாசன மாவட்டங்களில் நெல் கொள்முதலை விரைவுபடுத்த வேண்டுமென வலியுறுத்தியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நாள் ஒன்றுக்கு 1000 மூட்டைகள் கொள்முதல் செய்திருந்தால் 50 நாட்களில் குறைந்தது 18 லட்சம் டன் நெல்லை கொள்முதல் செய்திருக்கலாம் என்றும், ஆனால் இதுவரை வெறும் 5.5 லட்சம் டன் நெல் மட்டுமே கொள்முதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். மழையால் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களுக்கு உடனடி நிவாரணம் கோரி முதலமைச்சருக்கு மயிலாடுதுறை மாவட்ட விவசாயிகள் பதிவு தபால் அனுப்பியுள்ளனர். விவசாயிகளுக்கு 62 கோடி ரூபாய் வழங்க தமிழக அரசுக்கு பரிந்துரை செய்யப்பட்டிருப்பதாகவும், ஆனால் தொகை வழங்கப்படாமல் காலதாமதம் ஆகி வருவதாகவும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். முதலமைச்சர் உடனடியாக கோரிக்கையை நிறைவேற்றித் தர வேண்டுமெனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தங்கத்தின் விலை காலையில் உயர்ந்த நிலையில் மாலையில் குறைந்தது. காலையில் 1 கிராம் தங்கத்தின் விலை 40 ரூபாய் அதிகரித்த நிலையில் மாலையில் 140 ரூபாய் குறைந்தது. 1 கிராம் தங்கம் 11,400 ரூபாய்க்கும், 1 சவரன் தங்கம் 91,200 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை காலையில் 3 ரூபாய் குறைந்த நிலையில் மாலையில் மேலும் 1 ரூபாய் குறைந்து 1 கிராம் 170 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கடந்த 10 நாட்களில் வெள்ளி விலை கிராமுக்கு 37 ரூபாய் குறைந்துள்ளது. ஆந்திராவில் ஆம்னி பேருந்து தீப்பற்றி எரிந்ததில் 19 பயணிகள் உடல் கருகி பரிதாபமாக உயிரிழந்தனர். ஹைதராபாத்திலிருந்து பெங்களூரு நோக்கி 46 பயணிகளுடன் ஆம்னி பேருந்து சென்று கொண்டிருந்தது. கர்னூல் மாவட்டத்தில் உள்ள சின்னதெக்கூர் என்ற கிராமம் அருகே சென்றபோது இருசக்கர வாகனம் ஒன்று பேருந்து மீது மோதியது. பேருந்து அடியில் பைக் சிக்கியதால் என்ஜின் பகுதியில் ஏற்பட்ட தீ கண்ணிமைக்கும் நேரத்தில் பேருந்து முழுவதும் பரவியது. இதில் 19 பயணிகள் உயிரிழந்ததாக மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீ தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் இயக்கப்படும் ஆம்னி பேருந்துகளில் விபத்து ஏற்படாத வகையில் போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கத் தலைவர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து நியூஸ் 18க்கு அவர் பேட்டியளித்தார்.
80 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு அப்புறம் போகாத மாதிரியே அவங்க பண்ணிட்டாங்க. ப்ளஸ் வந்து நாங்கள் ஆம்னி இப்போ இந்த விபத்து நடக்காமல் 2 டிரைவர் போட்டு பயன்படுத்துகிறோம். ப்ளஸ் வந்து இப்போ வாகனத்தை பொறுத்தவரை நீங்கள் உங்களுக்கு தெரியும், ஒரு வாகனங்கள் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு குறைந்த அளவு 500 கிலோமீட்டர் ஓட்டுறோம். குறைந்த அளவு 500 to 1500 கிலோமீட்டர் வரை பேருந்துகளை இயக்குறோம் லாங் ரூட்டில். அதுக்கு வந்து நாங்கள் கிட்டத்தட்ட வாகனம் ஒரு இடத்துக்கு வந்த உடனேயே வாகனத்தை வந்து மெக்கானிக் எலக்ட்ரிக் வச்சு நாங்கள் சரி பண்ணிடுறோம். இதில் விபத்து நடக்கிற நிறைய பேருந்துகள் பார்த்தீங்கன்னா ஏசி வகை பேருந்துகளை வந்து எலக்ட்ரிக்கு சாட் அது மாதிரி ஆகித்தான் நிறைய விபத்தில் நடந்திருக்கு. அதுக்காக முன்னெச்சரிக்கை அதெல்லாம் நடவடிக்கை எடுக்க இருந்த போதிலும் இது மாதிரி ஒரு சில விபத்துகளை வந்து நடந்துருது. அதுவும் நடக்காதவொன்னா இது பண்ணி இந்த விபத்துகளும் ஒரு சில விபத்துகள் நடக்கக்கூடாதுங்கிறது தான் எங்கள் நோக்கம். அதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைலாம் எடுத்துக்கிட்டு இருக்கோம். பீகார் மாநிலத்தின் தேர்தல் பரப்புரையை தொடங்கிய பிரதமர் சமஸ்திபூர் பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசினார். அப்போது நிதிஷ்குமார் தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி தனது முந்தைய சாதனையை முறியடிக்கும் அளவுக்கு மீண்டும் வெற்றியை பதிவு செய்யும் என்றார். फिर एक बार सुशासन की सरकार. நிதிஷ்குமாரை பாஜக மீண்டும் கடத்தியுள்ளதாக பீகார் மாநில மகாகத்பந்தன் கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் தேஜஸ்வி யாதவ் கூறினார். அந்த மாநிலத்தின் சிம்ரி பக்தியார்பூர் பகுதியில் நடந்த பரப்புரை கூட்டத்தில் பேசிய தேஜஸ்வி பாஜகவின் பிடியில் நிதிஷ்குமார் இருப்பது தெளிவாக தெரிவதாக கூறினார். चाचा जी का स्वभाव आप लोग जानते हैं, होने से लेकिन हमको दुख है इस बात का कि भाजपा के लोग उनके साथ अन्याय करने का काम कर रहे हैं. हम लोगों का प्रेस कॉन्फ्रेंस हुआ साझा.